ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மஞ்சுளாஸ் டைரி. நான் இந்த vlogல உங்களுக்கு மட்டன் லிவர் கிரேவி பண்ணுறது எப்படின்னு சிம்பிள் மெத்தடில் பார்க்கலாமா. இது முதல்ல ஒரு கடாய் எடுத்துக்கின்னு இதில் ஒரு 1/4 இன்ச் அவ்வளோ பட்டை போட்டுக்கிறேன், 2லேருந்து 3 லவங்கம் போட்டுக்கிறேன், 1 ஸ்பூன் அவ்வளோ சீரகம், 1 ஸ்பூன் அவ்வளோ மிளகு, 1 ஸ்பூன் அவ்வளோ தனியா இவ்வளவும் போட்டுக்கின்னு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணால் நல்லாயிருக்கும். அதை லைட்டாக ஃப்ரை ஆனதுமே ஒரு வெங்காயம் போட்டு ஃப்ரை பண்ணிக்கணும். நான் குருவாக அறுத்துருக்க வெங்காயத்தை நல்லா போட்டு ஃப்ரை பண்ணிக்கணும். இதுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மட்டும் உப்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். நல்ல லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணால் தான் நல்லாயிருக்கும். தீஞ்சிடுச்சுன்னா டேஸ்ட்டே மாறிடும். அப்புறம் ஒரு வெங்காயம் போட்டு அதையும் போட்டு ஒரு செகண்ட் நல்லா ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மிளகாத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் அவ்வளோ மஞ்சத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் அவ்வளோ கரம் மசாலா இவ்வளவும் போட்டு லோ ஃப்ளேம்லேயே நல்லா ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை பண்ணிவிட்டு இதை ஆற விட்டுடணும். ஆற விட்டுட்டு ஒரு மிக்ஸி எடுத்துக்கின்னு அந்த மிக்சியில் இது எல்லாத்தையுமே போட்டுக்கணும். சில்லுன்னு ஆற பிறகு போடுங்க. இதில் போட்டுட்டு இதில் கொஞ்சமாக ஒரு 1/4 கிளாஸ் அவ்வளோ தண்ணியை போட்டுட்டு நல்லா மையாக அரைச்சிடுங்கோ. குறைன்னு அரைச்சிடாதீங்க, அப்போ உங்களுக்கு கிரேவி அவ்வளோவா நல்லா இருக்காது. கொஞ்சம் நல்லா மையாக அரைச்சிங்கன்னா கிரேவி ரொம்ப நல்லாவே இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும், பார்க்கவும் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி இருக்கணும். இதை ஒரு பக்கம் வச்சிடலாம். அதே கடாய் எடுத்துக்கின்னு 2 ஸ்பூன் அவ்வளோ நெய் போட்டுக்கிறேன், 1 ஸ்பூன் அவ்வளோ எண்ணெய் போட்டுக்கிறேன். அது காஞ்சதுமே ஒரே ஒரு வெங்காயம் குருவாக அறுத்து போட்டுட்ருக்கேன், பெரிய வெங்காயம். அது நல்லாமே ஃப்ரை பண்ணணும். நல்லா ஃப்ரை ஆனதுமே அதுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மட்டும் சால்ட் போட்டுக்கலாம். போட்டுக்கின்னு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் அவ்வளோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுன்னு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். எல்லாமே ஸ்லோ ஃப்ளேம்லேயே பண்ணால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா நான் இது ட்ரையாக இருக்கல, அதனால நீங்கள் ஸ்லோ ஃப்ளேம்லேயே பண்ணணும். நான் இதுக்கு ஒரு 1/2 கேஜி எவ்வளோ மட்டன் லிவர் எடுத்து வந்திருக்கேன். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துன்னு வந்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணி முதல்ல எடுத்து வச்சுருந்தேன். இது போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை பண்ணால் கலர் இப்படி மாறும். இப்படி கலர் மறந்துமே மசாலா அரைச்சி வச்சுருப்பேன்ல, அந்த மசாலா எல்லாத்தையுமே இதில் போட்டுட்டு மிக்சர் ஜார்லேயே கொஞ்சம் மசாலா இருந்துச்சு, அதுக்கே தண்ணி போட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி இதுக்கே ஊற்றிடுறேன். திரும்பியும் உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு லிட் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நல்லா 5 to 10 மினிட்ஸை நல்லா வெந்துடும். உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணியாகவே விட்டுடுங்க. இல்லைன்னா மறுபடியும் லிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் மூடி வச்சிங்கன்னா நல்லா வெந்துடும். கொஞ்சம் கெட்டியாகவும் ஆகிடும். பாருங்கள், இப்படி கெட்டியாக ஆகிடும். இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி தூவிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த சாதத்துக்கு, தோசை, சப்பாத்திக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த vlog இஷ்டம் ஆச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி மறக்காமல்